சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்வைப் ரைட் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சித்தார்த் விஸ்வநாத், தமிழ் பிரபா, அஸ்வின் ரவிச்சந்திரன் இவங்க எழுதி சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், பாலாஜி சக்திவேல், கருணாஸ், நட்டி, அப்புறம் ரவி ராகவேந்தர் இவங்கெல்லாம் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் சொர்க்கவாசல். அந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பார்த்துருவோம். இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பிரின்ஸ் ஆண்டர்சன், மியூசிக் கிறிஸ்டோஃபர் ஜேவியர், எடிட்டிங் செல்வா ஆர்கே, ஸ்டண்ட் தினேஷ் சுப்பராயன், ஆர்ட் டைரக்ஷன் ஜெயச்சந்திரன். இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா சென்னையில் 1999 வருஷம் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த உண்மையான கலவரத்தை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அந்த சம்பவத்தை வச்சு இவங்க கதைக்கரு அமைச்சிருக்காங்க. எப்படின்னா, சிறைச்சாலை அப்படிங்கிறது கைதிகளை திருத்தக்கூடிய இடமாக இருக்கணும், மாறா அந்த குற்றங்களை வளர்க்கும் இடமாக இருக்கக்கூடாது. செய்யாத குற்றத்துக்காக ஒரு மனிதன் ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவன் என்னென்ன சம்பவங்கள்லாம் சந்திக்கிறான் அப்படிங்கிறதான், என்னென்ன பிரச்சனைகள் அவனுக்கு நேருது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதைக்கரு. இதை பேஸ் பண்ணி அவங்க எப்படி கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி, அவரோட வயசான அம்மா, இவங்க ரெண்டு பேரும் ரோட்டோர தள்ளுவண்டி கடையில் டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இந்த கடைக்கு ரெகுலராக ஒரு பேங்க் ஆஃபீஸர் சாப்பிட வராரு. அவர் மூலிமா லோன் அப்ளை பண்ணி ஒரு பெரிய ஹோட்டல் நடத்திடணும் அப்படின்னு அவர் கனவில் இருக்கார் ஆர்ஜே பாலாஜி. அதனால் கடுமையாக உழைக்கிறாரு. இந்த நேரத்தில் என்னென்னா, ஒரு லோக்கல் போலீஸ்காரங்க வந்து அவர் கடையில் ஓசியில் சாப்பிட்றாரு. இவர் கோவப்பட்டு, நீ என்ன ஓசியில் தானே சாப்பிட்ற, காசு கொடுத்து சாப்பிட்றேன்னு சும்மா இருக்கிறாருன்னு சொல்லிவிட இவருக்கு கோபம் வந்துடுது போலீஸ்காருக்கு. எப்போ அவனை பழித்திருக்கலாம்னு பிளான் பண்ணுறாரு. அதே நேரம் அந்த பேங்க் ஸ்டாஃபு மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு. அந்த கொலைப்பழியை ஆர்ஜே பாலாஜி மேலே போட்டு இவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. அங்கே ஜெயிலுக்குள்ளே போனால் சிகாமணி அப்படிங்கிற கேரக்டர், பெரிய தாதா அவர், அந்த கேரக்டரில் செல்வராகவன் இருக்கிறாரு. சென்னையவே அவர் கைக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி ஒரு தாதாவாக காட்டுறாங்க. குற்றங்களெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அமைதியான வழிக்கு திரும்புகிறப்போ செல்வராகவனை அரசியல் காரணங்களுக்காக கொல்லணும் அப்படின்னு அசைன்மெண்ட் வருது. அந்த அசைன்மெண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜிகிட்ட கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் அந்த தாதாவை கொலை பண்ணனா இந்த நரகத்திலிருந்து உன்னோட குடும்ப வாழ்க்கைங்கிற சொர்க்கத்துக்கு நீ போகலாம், உனக்கு விடுதலை கிடைக்கும், நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ்காரர் மூலிமா அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பு அவர் ஏற்றுக்கிறாரு. எப்படியாவது அவரை கொலை பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போயிடலாம், நிம்மதியாக போயிடலான்னு நினைக்கிறப்போ அதே மாதிரி அவரும் மர்மமான முறையில் இறந்துடுறாரு. அந்த சிகாவோட கூட்டாளிங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்குறாங்க. அதிலிருந்து அவர் தப்பிச்சாரா, நிஜமாலுமே அவர் தான் அந்த சிகாமணியை கொன்னாரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படம் பார்க்குறப்போ விருமாண்டி, அப்புறம் வடசென்னை, இந்த படத்தை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லேக் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அதிகம். இதில் யார் ஹீரோ, ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா இல்லை செல்வராகவன் ஹீரோவா, இந்த கன்ஃபியூஷனை ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஏற்படுத்திடுறாரு. நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாமையே இருக்கும். அதனால் குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். லேக் வந்து நமக்கு எப்படா இந்த படம் இன்டர்வல் வருங்கிற ஸ்டேஜுக்கு ஆகிடுது. செகண்ட் ஹாஃப் ஓரளவு கிரிப்பிங்காக போயிடும். அடுத்து இந்த படத்தில் நடிப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். அவருக்கு ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. டயலாக்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆக்டிங் நிறையா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இருக்கே தவிர்த்து அவர் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு ஈர்க்கலை, அதுதான் உண்மை. அப்படியே வெடிச்சு அழுகுறாரு. இப்போ அப்படியே வாயிலிருந்து மூக்கிலிருந்துலாம் தண்ணி விழுகும். ஓ, இப்படியெல்லாம் நடிக்கிறாரே அப்படின்னு நமக்கு சிலாக்கிக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அந்த நடிப்பு வந்து ஒட்டவே இல்லை. அந்த ரியாக்ஷன்ஸ், எமோஷன்ஸ்லாம் வந்து இவர் ஆக்டிங்க்கு ஒட்டவே இல்லை. அப்படின்னா இவர் தன்னை இன்னும் தயார்படுத்திக்கணும். முகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சலனமே இல்லாமல் இருக்கார். சட்டுலாம் நடிக்கிறேங்கிற பேர் வழியில் ஒரு சலனமே இல்லாமல் இருக்கிறாரு. அந்த ரியாக்ஷனே இல்லை, எமோஷன்ஸ்க்கான ரியாக்ஷனே இல்லை. ஸோ இந்த பலமான கதைக்கு அந்த ஒரு நிரபராதி ஜெயிலுக்கு போகிறானே, கஷ்டப்படுறானே அப்படிங்கிறதெல்லாம் ஆடியன்ஸ் மேலே அந்த அனுதாபத்தை கடத்தணுமா இல்லையா, பரிதவிப்பு ஆடியன்ஸுக்கு வரணுமா இல்லையா, அது டோட்டலாக மிஸ்ஸிங். செல்வராகவனோட நடிப்பு, அவருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்கோ அதை அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் ஊரே பயப்படுற ஒரு தாதா, சென்னையவே வளைச்சி கைக்குள்ளே வச்சுருக்கிற தாதா வந்து இவ்வளோ கெத்தாக காட்டணும் இல்லையா, ஒன்றுமே இருக்காது. அவர் வந்து ஒரு வாய்ஸ்வல் வீரன் மாதிரி தான் காட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு 4-5 சீன்லேயே அவர் வந்து போலீஸ்காரங்க அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். அந்த காட்சிலாம் பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ பெரிய தாதாங்கிறாங்க, ரொம்ப இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேங்கிற மாதிரி ஆகும். ஸோ அவருக்கு பில்டப்பு தான் இருக்குமே தவிர்த்து அவருக்கு உண்டான, அவர் நல்ல நடிப்பை கொடுக்குறாரு, ஆனால் அவரை பயன்படுத்திக்கல. அவருக்கு உண்டான கதை இதில் இல்லை, வெறும் பில்டப்போடவே தான் இருக்குது. அடுத்து சானியா ஐயப்பன், இவங்க வந்து
ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு பெருசாக ஒரு ஈர்ப்பு கிடையாது, ஒரு 4-5 சீன்ஸ் தான் உங்களுக்கு இருந்தாலும் அளவாக நடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து பஷீர் பாய்ங்கிற கேரக்டரில் பாலாஜி சக்திவேல் ரொம்ப வருஷமாக சிறை கைதியாக இருக்கிற ஒரு மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி தான் கருணாஸ், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடடு போலீஸ்காரராக வராரு. அவருடைய நடிப்பும் இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் ஐபிஎஸ் அதிகாரியாக ஷரீஃப் விதீன் சிறைத்துறை எஸ்பியாக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பக்காவாக இருக்கும், இந்த கதைக்கு கச்சிதமாக நடிச்சிருக்காரு. அடுத்து ஹக்கீம் ஷா மணிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. செல்வராகவனோட ரைட் ஹேண்டாக வராரு. அற்புதமான நடிப்பு அவர்கிட்ட இருக்குது. நிச்சயம் அவர்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார். அவர் அந்த மாதிரியான ஒரு நடிப்பு அவர்கிட்ட இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் பிரின்ஸ் ஆண்டர்சன், அவரோட ஒளிப்பதிவுலாம் சான்ஸே இல்லை. அந்த கலர் டோன் ஆகட்டும், அவர் அந்த சென்ட்ரல் ஜெயிலை காட்சிப்படுத்திய விதம் ஆகட்டும், லைட்டிங்கில் பக்காவாக இருக்கும், அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். அடுத்து எஸ் ஜெயச்சந்திரன் ப்ரொடக்ஷன் டிசைனர். ஆர்ட் ஒர்க்லாம் க்ளீனாக இருக்குங்க, சென்ட்ரல் ஜெயில் மாதிரியே அப்படி தத்ரூபமாக இருக்கும். எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா செல்வா ஆர்கே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை இந்த நான்லீனியர் முறையில் வர திரைக்கதையை எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் நல்லாவே தோய்வு இல்லாமல் கட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வசனங்கள் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். இந்த படத்தினுடைய பெரும்பாலான கதை மாந்தர்கள்லாம் இந்த நார்த் மெட்ராஸ் கதை மாந்தர்கள் மாதிரி தான் இவங்க காட்டுறாங்க. ஆனால் இந்த கதை மாந்தர்களை வேறு யாராவது இப்படி எழுதியிருந்தாங்கன்னு வைங்களேன், இயக்குனர்கள், அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே எங்கள் ஏரியா ஆட்கள் இப்படி எழுதுகிறாங்க, இப்படிலாம் காட்சிப்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிடுறாங்க. ஆனால் இவங்களே வசதியாக அந்த நார்த் மெட்ராஸ் பீப்புளில் அவங்கள எப்படி பலவீனமாக காட்டுறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு காதலி இருப்பாங்க. அவர் ஒரு கிஃப்ட் பண்ணுவார். கஷ்டப்படுறவன் கிஃப்டே கொடுக்கக்கூடாதா, தாராளமாக கொடுக்கலாம். பெண்கள் அணியும் ஜாக்கெட்டை கொடுப்பாரு. இது என்னடா இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ப்ளவுஸ் பிட்டு மாதிரி கொடுத்து நான் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது ஒரு லவ் ஃபீல் கொடுக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஜாக்கெட்டை தைச்சிட்டே வந்து அவருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்பாரு. அந்த பொண்ணும் அந்த நேரத்தில் அப்படியே போட்டு அவங்க முன்னாடி காட்டும், எப்போ அளவுலாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சு தைச்சிருக்கேன் அப்படிம்பாரு. இத்தனை 3 வருஷமாக நான் வரேன், இது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஆபாசமான காட்சி இது. நீங்கள் ஒரு நிர்வாணப்படுத்தி ஒரு காட்சியை காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சீனை வச்சாலே போதும். 3 வருஷமாக வரேன், எனக்கு அளவு தெரியாதா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் காதலர்களா? யாரும் சந்திக்காமல் காதல் செஞ்சால் மட்டும் அவங்க காதலர்கள் கிடையாது. இன்னொருத்தரோட மனைவியை காதலிக்கிறவங்க, இன்னொருத்தரோட கணவனை காதலிக்கிறவங்க கள்ள காதல். அதே மாதிரி தான் இவங்களோட உறவு முறையும் வீட்டுக்கு தெரியாமல் ஃபிசிக்கல் ரொமான்ஸில் ஈடுபடுறாங்கன்னு வைங்களேன், அது வந்து காதலாயிடுமா? அதுவும் கள்ளக்காதல் தான். இது வந்து ஒரு ஹீரோயிசம் விஷயமாக அவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீப்பான பிஹேவ் பண்ணுற ஒரு ஆள் தப்பு செய்யாமல் உள்ளே போகிறாருங்கிறப்போ அவர் மேலே நமக்கு எப்படி அனுதாபம் வரும்? அதுக்கு முன்னாடி இருக்கிற சீன் என்னடா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு ஒரு முகசொலிப்பு வரும். அடுத்த சீனே ஒரு போலீஸில் மாட்டிக்கிற மாதிரி காட்சி வருது அடுத்த சில சீன்லேயே. ஸோ நமக்கு எப்படி தோணும்? இவர் மேலே எப்படி அனுதாபம் வரும்? ஒரு ஏரியாவில் இன்னசென்ட்டாக நீங்கள் காட்டணும் அப்படின்னா அவங்கள தூய்மையானவராக காட்டுங்களேன். நீங்கள் அது காட்டவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் மட்டும் அது வந்து க்ளோரிஃபை பண்ணி காட்டுறீங்களே தவிர்த்து அவருக்கு உண்டான அந்த கேரக்டர் பிஹேவியரை வந்து யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு கெட்ட விஷயமாக தான் நீங்களே காட்டுறீங்க. இதை நீங்களே அதை தவிர்த்துருக்கலாம். அடுத்து ஆப்பிரிக்கன் இளைஞராக ஒருத்தர் வராரு. அவர் ஒரு கைதி, ஜீசஸ் கிரைஸ்டோட மத போதகராக மாறிடுறாரு. அது நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, எஸ்பி, திஹார் ஜெயிலிருந்து வந்து படித்து வர்ற அதிகாரி அவர் மேலே வன்முறையை ஏவர மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. அந்த பைபிள்லாம் கிழிச்சு போடுற மாதிரி காட்டுறீங்க. இந்த காட்சியெல்லாம் உண்மையிலுமே அந்த கதைக்கே தேவையே இல்லாதது. இது நீங்கள் எழுதக்கூடிய கதையில் நீங்கள் வைக்கிறீங்க. இதே வேறொரு வலதுசாரி சிந்தனை கொண்ட இயக்குனர் யாராவது இந்த மாதிரி ஒரு கதையை நினைத்து பார்க்க முடியுமா? வைக்க முடியுமா ஷாட்டு? இதெல்லாம் தேவையில்லாதது தானே. நீங்கள் என்னத்தை சொல்ல வரீங்க? இங்கே இருக்கிற போலீஸ்காரர்கள் எல்லாம் வன்முறைவாதிகள், ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க, இப்படி தானே நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்க. இது மிகவும் தவறான போக்கு. போலீஸ்லேயும் கெட்டவர்கள் இருக்கிறாங்க, கைதியிலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி யாரையும் காட்ட மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம எந்த ஒரு மதத்துக்கும் எதிரி கிடையாது. எல்லா மதமும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, வேண்டியவர்கள் தான். ஆனால் நீங்கள் கதையில் திரைக்கதையில் காட்டுறப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலாக தான் இருக்கணுமே தவிர்த்து ஒரு தலைப்பட்சமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டையும் அப்புறமேட்டு கௌதம புத்தரையும் அப்புறம் நமாஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியாவது நீங்கள் வைக்கிறப்போ இதெல்லாம் ஒரு தலைப்பட்சமாகவே இருக்குது. இன்னொரு மதத்தினரை பற்றி நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடை போட்டிருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்டபொம்மன் அப்படிங்கிற கேரக்டரில் வர்ற கருணாஸை வந்து ரொம்ப கிரே ஷேடாக காட்டியிருக்கீங்க, நெகட்டிவாக காட்டியிருக்கீங்க. என்னென்னா அவர் ஒரு பதவிக்காக என்ன வேணால் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்.
இதை நீங்கள் அழகாக தவிர்த்துருக்கலாம். இதில் தான் நீங்கள் சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடுது. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பைபிள் கிழிச்சு போடுற மாதிரி சீன்ஸும் ரொம்ப தேவையில்லாதது. அப்புறம் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்ற ஆஃபீஸர்ஸுக்கு எல்லாமே ஒன்றுமே தெரியறதில்ல. எந்த ஒரு படிப்பும் நமக்கு ஆகாது, இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தயவுசெய்து தமிழ் சினிமா இயக்குநர்கள், கதாசிரியர்கள் மனசில் எடுத்துக்கிட்டு அதை தவிருங்க. ஏன்னா அடுத்து சமூகத்தில் ஒரு நல்ல விதியை நம்ம விதைக்கணும், அதுதான் எல்லாருடைய பொறுப்பும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுங்க. அதே மாதிரி சிறைக்குள்ளேயே கஞ்சா, போதைப் பொருள், அப்புறம் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டு. அதனால் இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் கிடையாது. நிச்சயமாக 18 வயதுக்கு மேலானவர்கள் தான் இந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு காட்சி வரும், நீ என்ன எங்கள் தலைவரை தேடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு போய் திடீர்னு அவரோட கீழாடையை உருவி ஒரு வன்புணர்வு செய்யறதுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அது பார்க்குறப்பே நமக்கு பகீர்னு இருக்கும், என்னடா சரி கைதிகளாம் இப்படியாவும் மோசமான இடத்துக்கு வாங்க அப்படின்னு. இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பு அப்படிங்கிறது 5க்கு 2. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கொசுறு செய்தி. என்னென்னா 2009 ஒரு ஸ்பானிஷ் திரைப்படமாக வெளிவந்த செல்டா 211 அப்படிங்கிற படம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஒரு போலீஸ்காரர். அவர் மறுநாள் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும். ஆனால் மொதல் நாளே அந்த அலுவலகம், சிறைத்துறை அலுவலகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வருவார். அந்த சிறைச்சாலையில் அவர் வர நேரம் உள்ள ஒரு கலவரம் ஏற்பட்டுடும். அந்த கலவரத்தில் இவரும் சிக்கிக்குவார். தான் போலீஸ்காரர்னு சொன்னால் இவருக்கு பிரச்சனை, இவரை கொண்டுடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவார், அந்த கைதிகளோட கைதியாகவே இவரும் இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு மூத்த கைதி, யார் தலைவனோ அந்த கைதிகளுக்கு, அவன் வந்து இவரை நீ யார், உன்னை பார்த்ததே இல்லைன்னு கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், நான் இன்றைக்கி தான் வந்தேன், என்ன குற்றத்துக்காக வந்தேன்னா கொலை பண்ணிட்டேன் பாரு, உன்னை பார்த்தா கொலை பண்ண மாதிரியே தெரியல அப்படிம்பாரு. இல்லை நான் நிஜமாலும் பண்ணேன்னு உடனே சரி உன்னோட ட்ரெஸ் அவரு அப்படிம்பாங்க. அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வன்புணர்வு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபன்னி ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று. 3 பேர் கடத்தி வச்சுருப்பாங்க. அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க, இந்த பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கேட்குற கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும், அதில் ஒரு செல்லில் இத்தனை பேர் தான் அடைக்கணும்னு இருக்குது. அப்புறம் சிறைத்துறையில் அந்த கைதிகள் மேலே கட்டவிழ்க்கப்படும் வன்முறையை நிறுத்திக்கணும், அப்புறம் நல்ல உணவு, இந்த மாதிரி ஒரு சிமிலரான கோரிக்கைகள் நிறையா வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹீரோ மேலே இவங்களுக்கு டவுட் வந்துடும். அந்த ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நீ போய் அந்த 3 பேரில் ஒருத்தனை கொன்னுடு, இவனை கொல்லு அப்படிம்பாங்க. இவர் கொல்ல மாட்டேன்னு சொல்லுவார். இல்லைனா நீ போலீஸ்காரங்களோட ஆளுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ தான் அந்த கெட்டவன் கருப்பு ஆடும்பார். இல்லை நான் கொல்ல மாட்டேன், ஆனால் நான் ஒரு காரியம் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு வேண்டியப்பட்டவன் நிரூபிக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரில் ஒருத்தரோட காதை மட்டும் அறுப்பாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு காட்சியை வேற எங்கேயும் உங்களுக்கு நினைவுக்கும் வரலாம். இந்த செல்டா 211 படம் பார்த்தவர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவுக்கு வரும் அந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாம். அப்படி நினைவுக்கு வரலை, இல்லை உங்களுக்கு தெரியலைன்னா அந்த படத்தை போய் பாருங்கள். யூடியூப்லேயே செல்டா 211 போடுங்க, தமிழ் டப்பிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.